காஞ்சிபுரத்துக்கு ஒரு சினிமா ஷூட்டிங்காக நடிகை நயன்தாரா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்காக எக்கச்சக்கமான ரசிகர்கள் கூட்டம் கூட்டமா அங்க வந்ததால கொஞ்ச நேரத்துக்கு பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. உலக பிரசித்தி பெற்ற ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு வெளி மாவட்ட வெளிமாநில பக்தர்கள் வந்த நிலையில அவங்களும் நடிகை நயன்தாரா அவர்களுடைய படப்பிடிப்பை பாக்குறதுக்காக அங்க வந்ததா சொல்லப்படுது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் சன்னதி தெருவில் ஜீரகேஸ்வரர் அப்படின்ற திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்த கோயில்ல தான் படப்பிடிப்பு நடந்திருக்கு. நடிகர் மாதவன் மற்றும் நடிகை நயன்தாரா அவர்களுடைய நடிப்புல டெஸ்ட் அப்படின்ற திரைப்படம் உருவாகிட்டு வருது. இந்த படத்தினுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தான் இந்த கோயில நடந்திருக்கு. இதுல கலந்துக்கிறதுக்காக தான் நடிகை நயன்தாரா அவர்கள் அங்க வந்திருக்காங்க. இப்படி நயன்தாரா அவர்கள் அங்க வந்ததை கேள்விப்பட்ட அந்த ஊர் பொதுமக்கள் அவங்கள பாக்குறதுக்காக கூட்டம் கூட்டமா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேரவன் நோக்கி நயன்தாரா அவர்கள் போகும்போது ரசிகர்கள் அவங்கள பின்தொடர்ந்ததால கொஞ்ச நேரத்துக்கு பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு வந்த பக்தர்களும் இவங்களை பாக்குறதுக்காக அங்க வந்திருக்காங்க. போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியில ஈடுபட்டிருந்திருக்காங்க. இப்படி காஞ்சிபுரத்துல நடிகை நயன்தாரா அவர்களுடைய படப்பிடிப்பு நடந்த நிலையில தான் அவங்கள பாக்குறதுக்காக அவங்களுடைய ரசிகர்கள் இவ்வளோ பேர் அங்க குவிஞ்சிருந்திருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேட்டுப்பாளையம் பக்கத்துல பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய நீர் சேமிப்பு குட்டையில திடீர்னு முதலை ஒன்று இருந்த சம்பவம் அந்த பகுதிவாசிகள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்திருக்கு. வனத்துறையினர் வலை கட்டி இந்த முதலையை பிடிக்கும் முயற்சியில ஈடுபட்டு வராங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மோத்தேபாளையம் பகுதியில் மழைநீர் சேகரிப்பு குட்டை ஒன்று இருக்கு. சமீபத்தில் இங்க தொடர்ச்சியா மழை பெஞ்ச நிலையில இந்த குட்டை முழுக்கவே தண்ணீர் நிரம்பி இருக்கு. இந்த சூழலை தான் அந்த குட்டையில மீன் பிடிக்கிறதுக்காக சிலர் அங்க போயிருக்காங்களாம். அப்போ அந்த குட்டையில முதலை இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போயிருந்திருக்காங்க. உடனடியா சிறுமுகை வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்திருக்கு. வனத்துறையினர் விரைந்து வந்து கிராம மக்கள் உதவியோட 2 மோட்டார்களை பயன்படுத்தி குட்டையில இருந்த நீரை வெளியேற்றி இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து குட்டையை சுத்தியுமே வலை அமைச்சிருக்காங்க, முதலை வெளியே போகாத வகையில. அதை தொடர்ந்து முதலையை பிடிக்கும் முயற்சியில வனத்துறையினர் தீவிரமா ஈடுபட்டு வராங்க. ரொம்ப நேரமா முதலையை தேடியும் முதலை கிடைக்காம வனத்துறையினர் ஏமாற்றம் அடைஞ்சு திரும்பி சென்றிருக்காங்க. இதுக்கடையில சேத்து நீர்ல இருந்த மீன்களை பொதுமக்கள் போட்டி போட்டும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி குட்டையில முதலை இருந்ததா சொல்லி வந்த தகவலின் அடிப்படையில வனத்துறையினர் அங்க வந்து பார்த்த நிலையில அங்க முதலை இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான மழைநீர் சேகரிக்கக்கூடிய குட்டையில முதலை ஒன்று இருந்த சம்பவம் கிராம மக்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கு.